ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெர்மல் பேஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டெர்மல் பேஸ்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெர்மல் பேஸ்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராசஸர்னால் என்னென்னு பார்த்துருவோம். நம்ம வந்து லேப்டாப்பை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு கூலர் ஃபேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கூலர் ஃபேனோட நமக்கு காப்பர் ஹீட் ஜிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பர் ஹீட் ஜிங்க் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராசஸரில் உள்ள ஹீட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி காப்பர் ஜிங்க் மூலயமா அந்த கூலர் ஃபேன் வந்து நம்மளோட ஹீட் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து டெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலன்னா ப்ராசஸருக்கும் அந்த காப்பர் ஜிங்க் இடையில் உள்ள கேப்புனால நம்மளோட ப்ராசஸரில் ஹீட்டை வந்து கரெக்டாக வெளியில் அனுப்ப முடியாது. அதனால தான் நம்ம வந்து டெர்மல் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டெர்மல் பேஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா வந்து ப்ராசஸரோட ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த காப்பர் ஹீட் ஜிங்க் மூலயமா வந்து வெளியில் அனுப்பும். ஸோ இந்த லேப்டாப்பில் தான் நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய லேப்புங்கிறதுனால பேட்ரி வந்து வெளியில் தான் ஊற்றிருப்பாங்க. இதே புது லேப்பாக இருந்தால் இன்புல்டாக உள்ள தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிப்போம். கலட்ட போகிறோம். இதுதான் வந்து எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். நம்ம இதில் வந்து 2 4GB ரேம் கிடக்கு, அதை ரிமூவ் பண்ணிப்போம். நம்ம இது வந்து ஒய்ஃபை அடாப்டர் அந்த ப்ளூடூத்தோட இருக்கும். பேக் பேனல் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃப்ரண்ட்டில் இது தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீபோர்டு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, இதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து கலட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மவுஸ் பேடோட இதை கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். பவர் கேபிளையும் வந்து ரிமூவ் பண்ணிப்போம். நம்ம ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ராசஸர் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் வந்து நமக்கு வந்து ப்ராசஸர் இருக்கும். அங்கே தான் வந்து பேக் சைடில் வந்து டெர்மல் பேஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த போர்டை வந்து ரெட்டி மாற்றணும். இது வந்து டிஸ்பிளே கேபிள். ஓகே, ஸோ கைஸ், இங்கே தான் வந்து ப்ராசஸர் இருக்குது. இப்போ இதில் தான் வந்து நம்ம டெர்மல் பேஸ்ட் வைக்க போகிறோம். இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம இந்த ஃபேன் கேபிளை வந்து எடுத்துப்போம். இது வந்து ப்ராசஸரு, இது வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கைஸ், இது வந்து என்னென்னா இது வந்து ஐபி மாதிரியே அந்த பழைய டெர்மல் பேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இதுதான் நம்மளோட டெர்மல் பேஸ்ட்டு. இதை தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து அதிகமான வைக்கக்கூடாது. ஓகே, போதும்.
நீங்கள் இவ்வளோ வச்சாலே போதும், இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் வந்து ஹீட் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேம் ஏதாவது விளையாடும் போது இல்லாட்டி ஏதாவது எடிட் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து அது ஓவர் ஹீட் ஆகும். அதனால் அதில் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க டெர்மல் பேஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த காப்பர் ஹீட் சிங்க் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து ப்ராசஸர் மேலே டெர்மல் பேஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் இது வந்து என்னதுன்னா, இது வந்து காப்பர் ஹீட் சிங்க்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளோட ப்ராசஸரில் உள்ள ஹீட்டை எல்லாத்தையுமே கடத்தி நேராக இந்த ஃபேன் மூலியமாக வந்து நமக்கு வந்து வெளியே ஆக்குது. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் எல்லாமே வந்து நார்மலாக வந்து இருக்குது. இதே நீங்கள் வந்து டெர்மல் பேஸ்ட் வந்து வைக்காமல் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது மாற்றாமல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லேப் வந்து ஓவராக ஹீட் ஆக வாய்ப்பு உண்டு, பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரியே உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களோட ப்ராசஸர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.